கடலூரில் செம்மங்குப்பம் அப்படின்னு ஒரு பகுதியில் மேண்ட் லெவல் கிராசிங் கேட் இருக்குது. ஸோ அங்கே வந்து டைம் கரெக்டாக 7:45 விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகிற ட்ரெயின் வந்து அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணணும். அண்ட் மோரோவர் அங்கே கரெக்டாக நடுவில் ட்ராக்ல ஸ்கூல் வேன் வந்து நின்றுட்டுருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா கொலைட் பண்ணிடுச்சு. அண்ட் மோரோவர் இந்த பாயிண்ட் அப்புறமாவே ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஹஸ் ஸ்டார்டட். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றத யூகிக்க முடியுது. அதில் முதல்ல என்னென்னா அந்த இன்சிடென்ட்டை நேரில் பார்த்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தார், அதனால கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே கேட் கீப்பர் போயிட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேட் கீப்பரை வந்து வேன் டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த வேன் டிரைவர் வந்து இந்த வேன் போனோடனே நீ கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்றாங்க. பட் இதுக்கு 100% சான்ஸே இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அப்படி வேனை நிறுத்திட்டு தான் வந்து அவர் சொல்லணும். ஸோ சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரது நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் மோரோவர் வேன் டிரைவரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க, கேட்டு நார்மலாக ஓப்பன் ஆகிருந்தது, அதனால நான் ரெகுலர் ரூட்னால நான் அப்படியே போயிட்டேன், ட்ரெயின் வர சத்தமும் கேட்கல, அது அப்படியே வந்து இடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை வந்து பார்த்திங்கன்னா பங்கச்சர்மா அப்படின்ற கேட் கீப்பரை கைதும் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணி 3 உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபமாக போயிடுச்சு. ஸோ அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். எல்லாமே சின்ன பசங்க, படிக்கிற பசங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். பை.